இப்போ ரீசெண்டாக ஒரு தற்கொலை பையன் ஸ்கூலையும் ஜெயிலையும் இன்ஸ்டாகிராமில் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கூலும் ஜெயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஜெயிலில் பெல் அடிக்கும் போது நீ ஒரு இடத்துக்கு போகணும், ஸ்கூல்ல பெல் அடிக்கும் போது ஒரு இடத்துக்கு. அவன் என்ன சொல்ல வரான்னா, ஸ்கூலுக்கே யாரும் போகக்கூடாது, படிக்கவே கூடாது. ஜெயிலும் ஸ்கூலும் ஒன்னா, ஜெயில என்னெல்லாம் பண்றாங்களோ அதான் ஸ்கூல்லையும் பண்றாங்களா? ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஜெயிலில் நீ ஏதாவது தப்பு பண்ணினா உன்னை வந்து பனிஷ் பண்ணுவாங்க, ஸ்கூல்ல நீ ஏதாவது ஒன்று தப்பு பண்ணினா உன்னை பனிஷ் பண்ணுவாங்க. அட தற்கொலை, ஜெயில தப்பு பண்ணா பனிஷ் பண்றதும் ஸ்கூல்ல தப்பு பண்ணா பனிஷ் பண்றதும் ஒன்னாடா? இதை நம்ம ஷேர் பண்ணா எல்லாருக்கும் நம்ம பிடிக்காது. அட பாவி, இதை நீ ஷேர் பண்ணி உன்னை ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவன் உன்னை விட மகா தற்கொலையா தான்டா இருப்பான். இன்னொரு விஷயம், ஸ்கூலை வந்து கண்டுபிடிச்சவன் பிரிட்டிஷ்காரன். அவன் எதுக்கு கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்கூல் சிஸ்டம்? நமக்கு அவனும் மாறல, அவன் அடுத்த பிரிட்டிஷ்காரன் அடுத்த நிக்கிறான். அட பாவி, யாரா நீ? தம்பி தற்கொலை அவர்களே, ஸ்கூல் சிஸ்டம் கண்டுபிடிச்சது பிரிட்டிஷ்காரன் கிடையாது, அமெரிக்காக்காரன். 1796 ஹோரேஸ் மேன் அப்படின்ற ஒருத்தர் தான் இன்வென்ட் பண்றாரு இந்த ஸ்கூல் சிஸ்டம். தாண்டா தற்கொலை படிக்கணும்ன்றது. பேனர் எனக்கு வாயில என்னமோ வருது, நான் அடக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க ஒரு கேமராவும் மைக்கும் இருக்குன்றதுக்காண்டி பரேஷ் பேர் என்ன வேணா பேசுவாங்களாங்க, அதை நம்ம கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். அந்த நாய்க்கு 2,80,000 ஃபாலோவர் வேற, யாரா அவனெல்லாம் ஃபாலோ பண்றீங்க?